இங்க பாருங்க எல்லாரா. தேங்க்யூ சார். சாருடைய அந்த பிறந்த நாள் விழாவில் கலந்து கொள்வதில் வந்து பெரும் மகிழ்ச்சி அடைகிறது. நான் மட்டும் இல்லை, நீங்கள் எல்லாருமே மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கோம். அதனால தான் அங்கே வந்திருக்கோம் இல்லையா? சார் மேலே உள்ள ஒரு அன்பு, ஒரு மரியாதை, ஒரு நன்றி உணர்வு, நன்றிக்கடன், இது எல்லாமே தான் நம்ம எல்லாரையுமே இங்கே கொண்டு வந்திருக்கு. வேறு எதுவுமே இல்லை. கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பகுதியில் வந்து நிறைய பேரை உருவாக்கியிருக்காங்க. அப்போ எனக்கு முன்னாடி பேசின சார் வந்து 20 கிலோ ஒரு வருஷம் உடம்புலே வெயிட்டு குறையும், தலையிலையும் வெயிட்டு குறைஞ்சிடும் சார்ந்த பயிற்சி பண்ணும்போது. ஏன்னா அது வந்து மூச்சோடு சேர்ந்த பயிற்சி, கராத்தையோடு சேர்ந்த ஒரு பயிற்சி வந்து உடம்பு வெயிட்டையும் குறைக்கும், தலையில் உள்ள கணத்தையும் குறைச்சிடும். அதனால் வந்து நல்ல ஒரு மனிதனாக உருவாகிறது ஒரு நல்ல முயற்சி அவங்க எடுத்துட்டாங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும், நம்ம தூத்துக்குடி மாவட்டம்லாம் அதுக்கு வெளியிலே போய் நிறையா அவருடைய மாணவர்கள் வந்து அவருடைய மாணவர்கள் சாதிச்சிருக்கிறாங்க. உங்களை போல சிறுவர்கள். இதில் என்ன பியூட்டி அப்படின்னா, மாணவர்கள் அப்படின்னா சின்ன சின்ன பிள்ளைகள் தான் பொதுவாக மாணவர்கள் அவங்க உருவாக்கினவங்கன்னு நினைப்போம். ஆனால் பெரிய ஆட்களையெல்லாம் உருவாக்கியிருக்காங்க. வயதுலையும் மூத்தவங்க, பல பணிகளில் இருந்து ஒரு நல்ல சேவை செய்தவங்க, அவங்கள தங்களை உருவாக்குவதற்கு இந்த பயிற்சி மையம் வந்து துணையாக இருக்குது. சார் மட்டும் இல்லாமல் அவங்களுடைய குடும்பத்தார் எல்லாருமே இதில் ஈடுபாடாக இருப்பாங்க. 3 பேரும் இன்னைக்கு மற்றபடி எல்லாருக்குமே இந்த நன்றியை நாம் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கோம். சார் வந்து அந்த அதாவது உண்மையை சொல்கிறதுக்கும் யோசிக்க வேண்டிய அவசியம், உண்மையை சொல்கிறவங்க வந்து யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது மாதிரி சாரை பற்றி பேசணுன்னா தயாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது எல்லோரும் வந்து பேசணுன்னா சாரை பற்றி என்ன பேசலாம் அப்படின்ட்டு ஒரு ப்ரிப்பரேஷன் கூட தேவை. அப்படியே வந்து என்னச்சுன்னா பேச முடியும். அடுத்தது அவங்களுடைய மனது, அதுதான் ரொம்ப முக்கியமானது. கடவுள் வந்து மனசை பார்க்குறாருன்னு சொல்லுவாங்க. மனிதன் வந்து சக மனிதனை பார்க்குறாங்க, ஆனால் கடவுள் வந்து மனசை பார்க்குறாரு. நம்ம ஒவ்வொருத்தரையும் பார்த்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது, ஆனால் இறைவன் வந்து மனசை பார்க்குறாரு. அது மாதிரி சாருடைய வெற்றிக்கு காரணம் என்ன அப்படின்னா அவருடைய மனது. அவருடைய மனது எப்பவுமே வந்து ஒரு அன்பு, இரக்கம், ஒரு சேவை மனப்பான்மை, ஒரு நல்லது செய்யணும், உயர்த்தி விடணும் மற்றவங்களை, அதே போல் தாழ்ச்சி, பொறுமை, அது மாதிரி நிறைய பண்புகளை உள்ளடக்கியிருக்காங்க. அப்போ அவங்களுடைய பிறந்தநாள் நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னா நமக்கெல்லாம் இது வந்து ஒரு முன் உதாரணமாக இருக்குது. இதே போல் ஒவ்வொருத்தருடைய பிறந்தநாள் நம்ம கொண்டாடுவோம் இல்லையா? அப்போ நம்ம என்ன சாதிக்கிறோம், நம்ம எப்படி மற்றவங்களுக்கு பயனுள்ளவங்களாக இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த வகையில் வந்து சார் வந்து நிறைய பேருக்கு வந்து பயனுள்ளவர்களாக இருந்திருக்காங்க. அதனால தான் இவ்வளோ பேர் நம்ம கலந்துருக்கோம். அவங்களுக்கு வந்து நம்முடைய அன்பையும் மரியாதையும் காட்டுகிறோம். அதே போல் இந்த பயிற்சி அப்படின்னு வரும்போது நிறைய உடற்பயிற்சி
அதோடு சேர்ந்து மனக்கும் பயிற்சி கொடுக்குற ஒரு நிலையை நம்ம பார்க்குறோம். அவங்களுடைய கராத்தேயில் வந்து அது ரொம்ப முக்கியமானது. இந்த சவுண்டெல்லாம் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுவீங்க இல்லையா, நீங்கள் அந்த கேட்குதா சவுண்டு கே பண்ணுங்களா கே சவுண்டு கொடுக்கறது, அதே மாதிரி ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் அதெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லையா. மூச்சு இழுத்து எப்படி விடணும் அப்படிங்கிறது. ஏன்னா அந்த மூச்சு தான் ஒரு மனிதனை இயக்குகிறது இல்லையா. மூச்சு இல்லைன்னா நம்மெல்லாம் இல்லை. அடுத்து அந்த மூச்சும் நம்மளுடைய உடல் உறுப்புகளும் வந்து தொடர்பு கொண்டுள்ளது. மூச்சு எப்படி இயங்குதோ அதற்கேற்ப நம்முடைய உடல் உறுப்புகளும் செயல்படும். அப்போ அந்த மூச்சை நாம் வந்து எப்படி பயன்படுத்துவதன் மூலம், முறையாக பயன்படுத்துவதன் மூலம் உடலில் உள்ள நோய்கள், உடலில் உள்ள உபாதைகள், பிரச்சனைகள் கூட தீரும். நம்மளை அறியாமலே தீரும். அந்த அளவுக்கு அந்த மூச்சை கவனித்து பண்ணும்போது அதனுடைய பலன் உண்டு நம்ம உடம்புக்கு. அதனால் சார் பயிற்சியில் அதையும் சேர்த்தையும் சொல்லுவாங்க. அந்த மூச்சு, அந்த கவனம் நம்ம உடம்பில், நம்முடைய எமோஷனில், நம்முடைய மனசில் அது இருக்கும்போது அது நமக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. அதனால் சாருடைய பயிற்சி வந்து ஏதோ உடம்புக்கு மட்டும் இல்லை, மனசை உருவாக்கி நல்ல மனிதர்களை, நல்ல பண்புகளோட உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் அவர்களையும் அவர்கள் குடும்பத்தாரையும் நாம் பாராட்டவும் கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போல் வந்து இன்றைக்கி அவருடைய பிள்ளைகளும் இங்கே வர முடியாத காரணம் வந்து அவருடைய வேலைப்பணி, அவருடைய முன்னேற்றம், அவருடைய தொழில் ரீதியான வேலைகள் நிறைய இருக்குது. அது பிள்ளைகளும் இன்றைக்கி நல்லா வளர்ந்து வந்துட்டுருக்காங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கணும். அதுக்கு எல்லாம் காரணம் வந்து சாருடைய அந்த மனப்பான்மை தான். அவங்க கண்முன்னால் அவங்க நினைப்பதை விட அதிகமாக அந்த பிள்ளைகளுடைய வளர்ச்சி, குடும்பத்துடைய வளர்ச்சி என்பதை நம்ம காண முடியும். அதான் நான் முதல்ல சொன்னது போல் இறைவன் வந்து மனதை பார்ப்பாங்க. இதில் வந்து மனதளவில் வந்து ஒரு நிறைவானவன், மனதளவில் அன்பும் இரண்டும் இந்த மாதிரி நல்ல பண்புகளை கொண்டுள்ள இமானுவேல் சார் வந்து நீண்ட காலம் நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு இருப்பது மட்டும் இல்லாமல் உங்களை போல் நிறைய பேர்களை அவங்க உருவாக்க முடியும். எனக்கு தொடக்கத்தில் ஒரு 10 வருடத்துக்கு முன்பு தொடர்ந்து சில பயிற்சிகளை செய்து கொண்டு வந்தேன் சாரோட சேர்ந்து. ஏன்னா அதுக்கு பிறகு முடியலை. இப்போல்லாம் நிறைய பேரை பார்க்கும்போது இவ்வளோ அவங்க அனுபவத்தெல்லாம் ஷேர் பண்ணுறாங்க சொன்னாங்க. அதே மாதிரி எல்லோரும் இருப்பீங்க. சார்ட்டையும் கேட்பேன், எல்லாரையும் பற்றி சொல்லுவாங்க. இது ஒவ்வொருத்தரும் எப்படி எவ்வளவு உருவாகியிருக்காங்க, அவங்களுடைய ஸ்டாமினா, அவங்களுடைய உடல்நிலை மனநிலை எப்படி மாறிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதனால் இந்த நேரத்தில் வந்து எல்லோரும் இதே போல் நிறைய பேர் வந்து இந்த பகுதியில் உள்ள மக்கள் வந்து பயன்பெற வேண்டும் என்று வாழ்த்தி மீண்டும் ஒரு முறை சாருக்கு வந்து பிறந்த நாள் வாழ்த்துக்களை இன்னைக்கு எம்ஜிஆர் பார்க்கில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. எம்ஜிஆர் பார்க் தெரியுமா? அங்கே வந்து எனக்கு கிஃப்ட் கொண்டு வந்தாங்க. பிறந்தநாள் கிஃப்ட் கொண்டு வந்தாங்க. நான் வாங்கலை. நான் என்ன சொல்லியிருப்பேன்? வாங்கலை. என்ன சொன்னேன்? 5 ரவுண்டு 5 கிலோமீட்டர் ஓடிட்டு கிஃப்ட் தாங்க. அதே மாதிரி ஓடினாங்க. அதே மாதிரி ஒரு ஆள் நல்லா கிளாப் பண்ணுங்க. 5 கிலோமீட்டர் ஓடினப்போ கிஃப்ட் வாங்கினது. அதே மாதிரி உமா ஜுவல்லர்ஸ் ஓனர் அவங்க சரவணன் தெரியுமாங்க? ஒரு நிமிஷம் வாங்க, ஒரு நிமிஷம் வாங்க. அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க தெரியுமா? அதனால கிளாப் பண்ணுங்க. இன்றைக்கு அங்கே ஓடிட்டு இருக்காங்க. என் பர்த்டேக்கு அங்கே ஓடிட்டு இருக்காங்க. நன்றி சார் சொன்னாங்க. இன்னைக்கு நல்லா கிளாப் பண்ணுங்க. அந்த முன்னாடி எல்லாரும் ரன்னிங்கில் இருக்காங்க. எல்லாரும் ஓடிட்டு இருக்காங்க. சார் ஓடுறாங்க, சார் 10 கிலோமீட்டர் ஓடுறாங்க. மிஸ்டேக் சார் எல்லாருமே ரன்னிங். கண்ணன் எழுந்து வந்துட்டோம். கண்ணன் அதே மாதிரி டெய்லி 5 கிலோமீட்டர் வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருமே இன்றைக்கி நான் ஃபோன் எடுத்து சிவா சார் சென்னையில் ஓடிட்டு இருக்காரு. அதை சொன்னேன். நான் மறந்துட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பி. சரியா? நீங்கள் கிஃப்ட்டு ரொம்ப சந்தோஷம். இதோட எனக்கு பெருமை எல்லாருமே ஆக்டிவாக இருக்கீங்க. அதே பாய்
டெய்லி ஆக்டிவ் பயங்கர நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே நல்லா ஃபிட்னஸாக இருக்கீங்க, நல்லா பண்ணிட்டு இருக்கு. ரொம்ப சந்தோஷம். மேலும் மேலும் நீங்கள் உடம்பு நல்லா முயற்சி பண்ணி நல்லா ஃபிட்டாக இருக்கணும். உணவு கட்டுப்பாடும் நல்லா வேணும். தொடர்ந்து நீங்கள் வளரணும். எல்லாத்தையும் வருகிறது அனைவரையும் வரவேற்று என்ன வாழ்த்து நல்லா கேட்கறதுல நீங்கள் இறங்குறீங்க. சிவனெல்லாம் சேர்ந்து ஒரு இது கொடுக்குறீங்க. கிஃப்ட் தானே கிஃப்ட் கொடுக்குறீங்க. பஸ் கேக் கட் பண்ணும். ஓகே, ஒரு நிமிஷம். இப்போ 5 நிமிஷம் முடிச்சிடலாம். பண்ணிடலாமா? சரி, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? டேய், நல்லா நல்லா கேக் கட்டு நல்லா நல்லா சத்தமாக நல்லா காது கேட்குற மாதிரி இருக்குண்ணா. ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடுறேன் சார். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. May God bless you, dear. Thank you. ரவி டேபிள் தூக்கிறேன். மாசம் அப்படி பிள்ளைங்க எங்கே வர சொல்லுங்க. பாப்பா பாப்பா அங்கே சொல்லுங்க. சின்ன பிள்ளைய கரெக்டாக இருந்துச்சு. இல்லை கரெக்டு கரெக்டு இது இப்படியே இருக்குது. ஐயா ஐயா நீங்கள் எங்கிட்ட வாங்க. ஐயா முகத்தை காமிங்க, உங்கள் முகத்தை காமிங்க. தம்பி ஐயா உங்கள் முகத்தை காமிங்கடா. எல்லாரும் சேர்த்து எடுங்க. ஓகே, எந்த வாரம் அப்படி எல்லாம் மாஸ்டர் முன்னாடி வாங்க. அண்ணன் சார்லாம் இருக்காங்க சார். சரியான சார், வாங்க சார். சார் வாங்க சார். ஒரே நிமிஷம் அதை வரோம். இப்படி கொஞ்சம் இறக்குங்களா, கீழே கட்டிங் போடுவாங்க. சார் ஃபோட்டோலாம் எடுத்துக்கோங்க. ஓகே சார். மாஸ்டர் சின்ன பிள்ளைகள் அப்படிட்டு பெரிய ஆட்களை கொஞ்சம் நிப்பாட்டி எடுத்துரும். அதை அப்படியே வச்சிருங்க. பெரிய ஆட்களை நிப்பாட்டுங்க. கூட நிப்பாட்டு. ஒரே பிரேம் போட்ட வழக்கு
எனது பிறந்த நாள் விழாவுக்கு வருகிற அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இருக்கட்டும் அண்ணா கொஞ்சம் அங்கே விட்டுறேன் அண்ணா அங்கிட்டு விட்டுறேன். இனியா குடி சார் இனியா மாஸ்டர் மாஸ்டர் இனியாட்ட வாங்க இப்படி காவலி ரைட்டு குடி இனியா வாங்க ரைட் நில்லுங்க மூணு நில்லுங்க நில்லுங்க மறைச்ச தம்பி இக்கவா தம்பி இக்கவா அங்கே பாருங்க அது தம்பிக்கு பாரு தம்பிக்கு பாரு ஓகே வேணா கொஞ்சம் நாட்டவங்களா ஒரு